ஆரம்பிக்கலாங்களா? அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருப்பாளா? கேளு. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் டயலாக் வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிசல்யூஷன் இருக்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் மட்டும் பண்ணால் போதும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே உள்ள சேவ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின் இருக்கா, அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ அதில் ஃபஸ்ட் தனியும் கீழே வந்துக்கோங்க. கீழே நான் ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஒரு சாங்கோடைய நம்மளுக்கு டைலாக் ப்ளே ஆகும். அந்த டைலாக்குடைய லிரிக்ஸ் நான் கீழே டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். எடிட்டர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்ட் கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள செலக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் உள்ளே அடையிடும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் ஆப்பில் இருந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் நேம் நீங்கள் இதே மாதிரி டைப் பண்ணாலே போதும். ஃபாண்ட் நேம் இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். அந்த ஃபாண்ட் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிடும். அப்படி லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலாட்டினா லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா இங்கேருந்து நம்மளுக்கு லிரிக் அதாவது இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல வந்தீங்கன்னா இப்போ லிரிக்ஸ்னால் முடிகிற இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ்னு இருக்கா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டர் சேவையாக இருக்கும். அந்த ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் வைக்க போகிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்டில் இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே குரூப் 1 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போய்க்கோங்க.
உள்ள ஒரு 2 குரூப் இருக்கும். குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்தீங்கன்னா உள்ள 2 குரூப் இருக்கும். அதில் கீழே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா அதுக்குள்ள ஒரு குரூப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே உள்ள அந்த குரூப்பில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள குரூப் இருக்கா, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு கீழே உள்ள 9:16 இமேஜில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அதே இமேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா குரூப் 2 இருக்கும். அந்த குரூப் 2 செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான். இப்போ இந்த குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்க்கோங்க. கீழே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு 9:16 இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் உங்களோட இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உள்ள குரூப்பில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள குரூப்பில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடை பயன்படுத்தி குரூப் 1லையும் குரூப் 2லையும் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3 இருக்கா, அதாவது குரூப் 1 மாஸ் 3 இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் இருக்கும். 3 இமேஜ்லையும் வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, இதில் வேறு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, இதில் வேறு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3 இமேஜ்லையும் வேறு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் மீதி இருக்க 2 இமேஜையும் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சூப்பராகவே சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். குரூப் 3ல இமேஜ் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா குரூப் 4 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. குரூப் 4 ஓப்பன் பண்ணக்கப்புறம் உள்ள ஒரு குரூப் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும். கீழே உள்ள ஃபஸ்ட்டு குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதே இமேஜ் கிடையாது, கீழே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ அதில் ஒரு 9:16 இமேஜ் இருக்கும். அதில் வேறு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம குரூப் 1ல வந்து கீழே உள்ள அந்த குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோமா. மேலே டாப்பில் இந்த ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கா, அந்த ரெக்டாங்கிள் இமேஜ் கீழே ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 1 மாஸ்க் 4ன்னு சொல்லி இருக்கா. மேலே உள்ள ரெக்டாங்கிள் இமேஜுக்கு கீழே உள்ள அந்த ஃபஸ்ட்டு குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ எடிட் குரூப் போனக்கப்புறம் மேலே சர்க்கிள் இமேஜ் இருக்கும், அது கீழே 9:16 இமேஜ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 9:16ல் சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, மூவ் அண்ட் ராசம் போய்க்கோங்க. பேஸ் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருந்தால் நீங்கள் மூவ் பண்ணி உங்களோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் சர்க்கிள் இமேஜ் வந்து மேலே வரணும். அப்படி மேலே உங்களுக்கு இதே மாதிரி வராமல் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் இமேஜ் வந்து மேலே வரல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த குரூப் இருக்கா, மறுபடியும் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் போனக்கப்புறம் நீங்கள் இப்போ ஆட் பண்ண அந்த சர்க்கிள் இமேஜோட குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குட்டியாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு வெளியே வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் இமேஜோடைய குரூப் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எஸ்டம் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சர்க்கிள் வந்து சென்டரில் வந்து வந்துருச்சு. ஸோ ஓகே, இப்போ அவ்வளோதான், நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம குரூப் 4ல வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மாஸ் 5 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான், கீழே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ இந்த குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போனீங்கன்னா உள்ள 2 இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட் ஒரு இமேஜில் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த உள்ள குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு அதுலேயும் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ கீழே உள்ள குரூப்பில் நீங்கள் இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தட் தான். மேலே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கா, அது கீழே உள்ள அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தட் கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ் சரியாக தெரியலனா மூவ் அண்ட் ராசம் போயிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பேஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அகைன் ஒரு அடி பேக் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். இதே மாதிரி மூவ் பண்ணி பார்க்கும்போது இப்போ இந்த குரூப்லேயே நம்மளுக்கு சர்க்கிள் வந்து மேலே வந்து தெரியல, ஸ்க்ரீனில் வந்து வரல. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளோட இமேஜோட சைஸு குட்டியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த குரூப்பை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எஸ்டம் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன். உங்களுக்கு அந்த சர்க்கிள் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஸ்க்ரீனில் வந்து அப்படி ப்ளே ஆகும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ அந்த குரூப் 1 மாஸ் 5 இருக்கா, அதுலேயும் நம்ம இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா குரூப் 1 மாஸ் 6 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ள 3 இமேஜ் இருக்கும். சேம் மெத்தடில் 3 இமேஜ்லையும் ஒவ்வொரு இமேஜாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போ அந்த குருப்பன் மாஸ் கூடிய ஆறுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குருப்பன் மாஸ் 7 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிற மட்டும் தெளிவாக சொல்கிறேன். கீழே உள்ள அந்த குருப்பன் மாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. 9 ஸ்டெப் பேனர் இமேஜில் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் பேக் வந்துட்டு அகைன் அடுத்த குரூப் இருக்கா, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் இருக்கும் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ள ஒரு குரூப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. மேலே இந்த இடத்துல சென்டரில் பார்த்தீங்கன்னா 9 ஸ்டெப் பயனர் இமேஜ் இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சென்டரில் உள்ள இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள குரூப் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போயிட்டு சேம் இமேஜ் அந்த குரூப்பில் என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள குரூப்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம குரூப்பன் மாஸ்க் 7 இருக்கா, அதில் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து குரூப்பன் மாஸ்க் 8 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ இதில் சேம் மெத்தட் தான், ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் இந்த குரூப் வந்து சேஞ்ச் பண்ண போறீங்க. கீழே 9 பண்ண இமேஜ் இருக்கா, அந்த இடத்துல மட்டும் உங்களுடைய அடுத்த பிக்கை உங்களுக்கு பிடிச்ச பிக்கை உங்களுடைய அடுத்த பிக்கை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ குரூப்பன் மாஸ்க் 8 வந்து நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். குரூப்பன் மாஸ்க் 9 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு இப்போ கீழே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. ஆல்ரெடி இந்த குரூப்பில் நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிற நான் வந்து சொல்லி காமிச்சிட்டேன். இந்த குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போனீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும், ஒரு இமேஜ் வெளியே இருக்கும், ஒரு இமேஜ் குரூப்பில் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள சர்க்கிள் இமேஜில் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி கீழே உள்ள குரூப்லையும் மேலே உள்ள அந்த குரூப்லையும் உங்களோட இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு மூவ் பண்ணி பாருங்கள், சர்க்கிள் இமேஜ் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியல. அப்போ என்ன பண்ணணும், அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் போயிட்டு அந்த சர்க்கிள் குரூப்பை மட்டும் கிளிக் பண்ணி இந்த ஆர்மர்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இப்போ பேக் வந்துட்டு ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சர்க்கிள் ஸ்க்ரீனில் வந்து தெரியுது. இப்போ நீங்கள் டேரெக்டாக பேக் வந்துக்கோங்க. இப்போ குரூப் 10 வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் குரூப் தான். அதே மாதிரி எப்பவும் போல குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. குரூப்பில் இமேஜ் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள், சர்க்கிள் இமேஜ் தெரியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த குரூப்பை மட்டும் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணும்போது சர்க்கிள் இமேஜ் தெரியலாட்டி உள்ள போய் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 11 இருக்கா, ஸோ குரூப் 11 கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போயிட்டு இதில் 3 இமேஜ் இருக்கும். 3 இமேஜ்லையும் ஒவ்வொரு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. குரூப் 11 சேஞ்ச் பண்ணக்கப்புறம் குரூப் 12 இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு சேம் மெத்தட் தான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு கீழே உள்ள 9 பயனர் இமேஜில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப்பன் மாஸ்க் 4 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு கீழே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போயிட்டு அதில் சென்டரில் 9 பயனர் இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த இமேஜில் சேம் இமேஜ் அதே இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இதில் இந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆர்மர்க்கை கிளிக் பண்ணிங்களா ஃபீட் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆர்மர்க்கை கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக குரூப் 14 இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு கீழே உள்ள லாஸ்ட் இமேஜில் மட்டும் 9 ஸ்டெப் பண்ண இமேஜ் இருக்கா, அதில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். நீங்களும் உங்களோட இமேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி இப்போ நம்ம எல்லா குரூப்லேயும் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2 சொல்லி ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிருச்சு. இந்த எஃபெக்ட் 1ல் உள்ள எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸுக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கா, ஒரு 3 லிரிக்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா 4 லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கான் மேலே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி அந்த லிரிக்ஸ் வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே உள்ள அந்த லிரிக்ஸோடைய கண்ணைக்கனை லைட்டை டச் பண்ணாலே போதும், இதே மாதிரி வந்து செலக்ட் ஆகும். மொத்தம் இந்த 4 லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. 4 லிரிக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேஸ்ட் கிட்ட லாஸ்ட் ஒரு ஆர்மருக்கு இருக்கும், அந்த ஆர்மருக்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஐக்கனையும் இந்த மூவ் அண்ட் ராசம்ங்கிற இந்த 2 ஐக்கனை மட்டும் ஆனில் வச்சுக்கோங்க. இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஒரே செகண்டில் அந்த 4 லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும்.
நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணி கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இதை ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா இப்போ ஆடியோட ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருங்க போதும். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ளதை வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள ஃப்ரேம் ரேட் ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்போர்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆல்வேஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண உங்களுடைய வீடியோவை நீங்கள் சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.